ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா. வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டு கிளம்பியிருந்தோம் 8:30 மணிக்கு. தங்கச்சி பையனுக்கு வந்து திருச்செந்தூரில் மொட்டை அடிக்கிறாங்கன்னு நைட்டு 8:30க்கு கிளம்பி பாதகற்பரங்க வெளியில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. திருச்செந்தூர் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 2:15 ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ரூம் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல இருந்தது. ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 3000 வந்துச்சு. வேறு எங்கேயும் கிடைக்கல. அதனால் சரி இப்போதைக்கு வந்துக்கலான்ட்டு இங்கே வந்துட்டோம். பெட்டெல்லாம் நல்லா 4 பெட் இருந்தது. நல்லா பெரிய ரூமாக தான் இருந்தது. அப்புறம் 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு ஒரு 5 o'clock குளித்து ரெடி ஆகிட்டோம். அவங்க வந்து 2 மணி 1:30க்கு மேலே கிளம்புனாங்க. அவங்க அங்கேருந்து வரக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். 100 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து, நாகர்கோவிலேருந்து இங்கே வரக்கு. அதனால் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. நாங்களும் ரூமில் ரெடி ஆகிட்டு போயிட்டு ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து ரெடியாக இருந்தாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. தம்பி அழுகவே இல்லை, ஜாலியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு என் பையனுக்கு வந்து திருச்செந்தூரில் மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருந்தனால அவனுக்கும் மொட்டை அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் குளித்து மறுபடியும் ரெடி ஆகிட்டு தம்பிகளுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு 2 பேர்த்துக்கு ஊட்டி விட்டு அப்புறம் லைன் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள்னால ரொம்ப கூட்டம் இருந்தது. நிறைய கல்யாணம் நடந்தது. அதனால் எல்லோரும் போய் லைனில் நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். கும்பிட போகிறப்பவே நாங்கள் யானை, மயில் எல்லாம் நிறைய இருந்தது கோயிலில். அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம். வந்துட்டு ஒரு அங்கேயே காவேரின்னு நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இவங்க வந்து அப்படியே நாகர்கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு இவர் வண்டி ஓட்டிட்டு நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால அவர் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்பிட்டு வீட்டுக்கு நைட்டு வந்து 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சரி சாப்பிட்டே வந்துடலான்ட்டு இங்கே திருப்பூரில் பார்த்திங்கன்னா சரவண பவனில் அங்கேயே சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், மினி விளாக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.